ஓகே ஓகே ஓகேண்ணே. நான் ஜோமனும் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளின் மாலை வேளையிலே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் இந்த ஜூம் மூலமாக இணைந்து உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளை நினைத்து கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த சில மாதங்களாய் கர்த்தாவே, நாங்கள் எவரைய நிருபத்திலிருந்து அநேகம் காரியங்களை படிக்கும்படி எங்களை பலப்படுத்தினபடியால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான கதைகள் சர்வனே உமது கிருபை உள்ள கரங்களை கொடுக்கிறோம். தொண்டு அதிகமாக அவரை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் அநேகர் ஆண்டவரே இணையும்படியான கிருபைகளை தாரும். எல்லா தடைகளையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த அருமையான கொடுகை கர்த்தாவே கொண்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட இரக்கம் பாராட்டும். சகோதரனை பலப்படுத்தும், திருநாமத்தை மகிமைப்படுத்தும், சகல காரியங்களையும் ஆண்டு கொள்ளும். துதியும் கனமும் மகிமும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் கர்த்தரும் ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தொடர்ந்து சகோதரன் மைக்கேல் ஜெயபாலன் நமக்கு ஸ்டடி எடுப்பாங்க. ஒருவேளை இந்த ஸ்டடி 7:40க்கு மேல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். அதனால இந்த 7:40க்கு இது கட் ஆயிடுச்சுன்னா நீங்க தயவு செய்து திரும்பவும் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இதே ஐடியில தேவன் தாமே நமக்கு இந்த வேலையை ஆசீர்வாதம் தருவாராக. பிரதர் அங்கிள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில நம்ம தொடர்ந்து இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய ஸ்டடியை கன்டினியூ பண்ணுவோம். நேற்றைய தினத்துல நான் பேசினதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேற்று ஒரு கேள்வியோடு கூட முடித்திருந்தேன். அந்த கேள்வி என்னன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எதை நம்பி இருந்தார்கள், இல்லை என்றால் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம பார்த்தோம். அந்த கேள்வியை குறித்ததான காரியத்தை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆனா நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னால இந்த முதல் 6 வசனங்களை, எபிரேயர் 11வது அதிகாரத்தினுடைய முதல் 6 வசனங்களை வாசித்து விட்டு அதுக்கு பின்னால நம்ம அந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம போகலாம். நான் வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓகே, நம்ம நேற்று நம்ம பார்த்த கேள்வி இதுதான். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? ஸ்பெசிபிக்கா அதை கேட்கிறேன்னா, அவங்க பலிகளின் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா, இல்லை என்றால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டார்களா? இந்த கேள்வி அடிக்கடி நிறைய பேர் கேட்கிறது உண்டு. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற நம்முடைய சர்ச் ஏஜ் இல்லைன்னா இந்த கிருபையின் காலம், கிரேஸ் ஏஜ்னு சொல்லுவோம்ல, இந்த காலத்துல நம்ம ரொம்ப அழகா சொல்லிடுவோம், நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்? இதான் அங்க கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கணும்னா பைபிள்ல இருந்து சில வசனங்களை நம்ம பார்த்துட்டே போலாம். முதல் வசனம் இப்படி பார்க்கலாம். ரோமர் 3:20 எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவது இல்லை. எந்த மனுஷன்னா நோவன், யாருமே நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால தேவனுக்கு முன்னால நீதிமானாக மாற முடியாது. அப்படின்னா அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கும் பொருந்தும், நியூ டெஸ்டமெண்ட்டுக்கும் பொருந்தும். அப்படின்னா ஆதாம்ல இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் கிரியை மூலமாக யாராவது நான் நீதிமானாக மாற முடியும் என்று நினைத்தால் அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அது முதல்ல ஒரு ரைட் ஆஃப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம எபிரேயர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல இப்படி படித்தோம். காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்தி செய்ய மாட்டாதே. அடுத்த பாயிண்ட் ரூல்ட் அவுட். அப்போ சாக்ரிஃபைசஸ், பலிகள் பாவத்தை நீக்காது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக யாரும் நீதிமான் ஆக்கப்பட முடியாது.
அந்த ரெண்டுமே ரூல்ட் அவுட் ஆயிருச்சு. ஆனா நமக்கு பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இந்த ரெண்டும் தான் அங்க இருக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். நியாயப்பிரமாணத்துல 613 கட்டளைகள் இருந்தது. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பரிசேயர் சதுசேயர் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன செய்தார்கள், எப்படி இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை நம்ம பார்க்கும்போது நமக்கு புதிய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிற ஒரு பதில் என்னன்னு கேட்டாச்சுன்னா, அப்போஸ்தலர் 4:12 நம்ம இப்படி வாசிக்கிறோம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஓகே, அப்ப இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இயேசுடைய நாமம் இல்லாம மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்துக்கு கீழே வேற பாசிபிலிட்டியே இல்லை, வேற வழியே இல்லை அப்படிங்கறதான் நம்ம பாக்குறோம். அப்ப இங்க நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, 3 விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணு வந்து நம்ம பலிகள் வந்து நமக்கு உதவி செய்யாது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். நியாயப்பிரமாணத்தை நம்ம பார்க்கிறது நமக்கு உதவி செய்யாதுன்னு பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் உதவி செய்யும் அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வசனம் வருகிறது. ஒருவேளை இந்த வசனம் வந்து அநேகருக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியும். அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டா ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீப்புளுக்கு. என்ன சொல்றாங்கன்னா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்ப அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த ஏதோ ஒரு காரியத்தை சுவிசேஷம் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. நமக்கு அறிவிக்கப்பட்ட காரியமும் சுவிசேஷம் சொல்றாங்க. இந்த சுவிசேஷம் அவங்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டதோ அது போலதான் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்ப 2 பேருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், பழைய ஏற்பாட்டுல சுவிசேஷம் இருந்ததா? புதிய ஏற்பாட்டுல தானே 4 சுவிசேஷம்ங்கிற புக்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ரைட். அப்புறம் என்ன சொல்லுதுன்னா, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்டாங்க, எதை கேட்டாங்கன்னா சுவிசேஷத்தை கேட்டாங்க. ஆனா அது அவங்களுக்கு பயன்படல. ஏன் பயன்படலைன்னா, காரணம் அவங்க விசுவாசம் இல்லாம கேட்டுட்டாங்க. அப்ப அதை சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ல என்ன சொல்லுதுன்னா, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல அவங்க விசுவாசித்து இருந்தால் அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசித்திருப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிக்காமல் இருந்தால் அவர்களும் இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாது. அப்ப இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்ன, எந்த சுவிசேஷம்? அப்போ பழைய ஏற்பாட்டுல சுவிசேஷம் இருக்குதா, எந்த சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். சரி, அதை அப்படியே நம்ம தொடர்ந்து இதை அப்படி நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா, நம்ம கேட்கிற கேள்வி, அவர்கள் எதை விசுவாசிக்க வேண்டியதா இருந்துச்சு? அவங்க என்ன விசுவாசிச்சிருக்கணும்? ஏன்னா நமக்கு நம்மகிட்ட யாராவது கேட்டா என்ன விசுவாசிக்கணும்னு கேட்டா, நம்ம உடனே சொல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உடனே ஒரு டைரக்ட் பதில் நமக்கு அப்போஸ்தலர்ல இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன விசுவாசிக்க வேண்டியது இருந்தது? அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை தானே கொடுத்திருந்தாங்க, நியாயப்பிரமாணம் தானே அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம முழிக்க வேண்டியது இருக்கும். இல்லைன்னா அவங்க எதை விசுவாசிக்காம போயிட்டாங்க, எதை விசுவாசிக்கணும், ஏன் விசுவாசிக்காம போனாங்க? சரி, அதை அப்படியே ஒரு சைட்ல வச்சுட்டு நம்ம எதை விசுவாசிக்கணும், ஒருவேளை நமக்கு பதில் தெரிந்தால் கூட இதை கொஞ்சம் நம்ம டீப்பா திங்க் பண்ண வேண்டிய காரணம் இருக்கிறதுனால இந்த கேள்வியை இங்க வைத்திருக்கிறேன். இப்ப நம்ம வாஸ்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது அது இங்க ஒரு 2 கிளாஸஸ்ல சொல்லுது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. ஓகே, 2 காரியம் இருக்குது. ஒண்ணு வந்து நம்பப்படுகிறவைகளின் உறுதி, சரி, assurance of something which we believe, சரியா? ஓகே, and also a confidence about what we haven't seen, நம்ம பார்க்காத ஒன்ன பத்திய ஒரு நிச்சயம். இது 2ஐயும் சேர்த்துதான் இவங்க விசுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. டெக்னிக்கலா சொன்ன போனா இது ஒரு பெரிய நல்ல டெபினிஷன் சொல்ல முடியாது. ஆனா இதுக்குள்ள ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை இன்னொரு வசனத்தோட நான் கம்பேர் பண்ணுவேன் கடைசியில. அப்ப நம்ம பார்க்கலாம். இத சொல்லிட்டு 2வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டோம்னா, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப அந்த குட் சர்டிபிகேட் இல்லைன்னா அப்ரிசியேஷன், முன்னோர்கள் என்று சொல்வதுதான் இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள். அவங்களுக்கு எதன் மூலமாக இந்த நற்சாட்சி கிடைத்தது என்று சொல்லி நம்ம கேள்வி கேட்டா, விசுவாசத்தினால. அந்த விசுவாசம் என்னன்னு சொல்லும் போது 2 கிளாஸ்ல சொல்லிட்டாங்க. ஒண்ணு நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அது என்ன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் லேட்டா பார்ப்போம். ரைட்.
அதை சொல்லும் போது அவங்க ஒரு விஷயத்தை இப்படி சேர்த்து சொல்றாங்க. ஒருவேளை அது எக்ஸ்பிளனேஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படப்பட்டவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப இந்த விசுவாசம் என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன பேசிக் அனாலிசிஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து நிறைய தியரிஸ் வச்சிருக்காங்க. இந்த பிக் பேங் தியரி, எவல்யூஷன் தியரி, இப்படிலாம் நிறைய தியரிஸ் வச்சிருக்காங்க. இவங்க வந்து எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால உலகம் அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு இப்படிலாம் கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரைட். இவங்களும் இதை பார்க்கல, அது ஒரு அசம்ஷன். நம்ம கையில இருக்கக்கூடிய வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம வந்து நம்புகிறோம். இதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இதை நம்ம வந்து விசுவாசம் அப்படிங்கிற காரியத்துல நம்ம இதை இணைக்கிறோம். நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னு கேட்டாச்சுன்னா, உலகம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது, அவர் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, உண்டாயிட்டு அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அவர் உண்டாகப்படுதுன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு பொருள் அங்க இருந்துச்சான்னா எதுவுமே இல்ல, இல்லாமையில இருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தான் தேவன். இதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படை. சரியா? அப்படி இதுல நம்ம என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே இல்லாம இருந்துச்சு, தேவன் உண்டாக்குனாரு. அப்ப அங்க யார பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உண்டாக்கினவராகிய ஒரு தேவனை அங்கே பார்க்கிறோம். அப்போ உலகத்தை பத்தி நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, தேவனை பார்க்காமல் உலகத்தை பார்க்க முடியாது. ஆனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மத்திய தியரிஸ், வெதர் இட் இஸ் எவல்யூஷன், பரிணாம கொள்கையா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிக் பேங் தியரியா இருந்தாலும் சரி, எதெல்லாம் இருந்தாலும் சரி, அங்க தேவன் அப்படின்னு ஒருத்தருக்கு இடமே இல்லை. ஆனா நம்ம என்ன பாக்குறோம்னா, சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், இந்த பூமியையும் இதுல இருக்கிற எல்லாவற்றையும் ஞானமாக உண்டாக்கினார். அப்ப எதுவுமே இல்லாம தான் இருந்துச்சு, இல்லாமையில் இருந்துதான் உண்டாக்கினார் என்பது விசுவாசத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஓகே, அப்ப இந்த காரியத்தை உங்க விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்றாங்க. ரைட். இப்ப நம்ம நிறைய நேரத்துல நம்ம எங்க தப்பா போவோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல பாடம் நடத்தும் போது கற்கால மனிதர்கள் எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. கற்கால மனிதர்களை இவங்க பார்த்தாங்களா அசம்ஷனா அப்படின்னு கேட்டா அசம்ஷன் தான். ஏன்னு கேட்டா, குகைகளிலே வாழ்ந்தார்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, கல்கள்னாலதான் எல்லாமே செஞ்சாங்க, திடீர்னு ஏதோ உலோகத்தை கண்டுபிடித்தார்கள், அதுக்கு பிறகு சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க, இப்படிலாம் வந்து ஒரு கதை வருது. இதுக்கு எழுதப்பட்ட ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. நம்ம வரலாற்றுல பின்னால போனோம் அப்படின்னா நமக்கு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்கு அடுத்த ஸ்டெப்ல காயினும் ஆபேலும் வரும்போது, ஆபேல் ஆடுகளை வளர்க்கிற ஒரு மந்தை மேய்ப்பனாக தன்னுடைய தொழிலை நடத்துகிறான். அப்படின்னா ஏதோ மிருகத்தை வளர்க்கறது லேட்டா வந்துச்சுன்னு எதிர்பார்க்க கூடாது. மிருகத்தை வளர்க்கறது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்துருச்சு. நிலத்துல பயிரிட்டான், உழுது அவன் பயிரிட்டு இருக்கிறான் என்று சொன்னால் அதுவும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்துருச்சு. அப்படின்னா இந்த நம்முடைய கல்ச்சர் இல்லைன்னா சிவிலைசேஷன் வந்து பரிணாமத்துல வந்துச்சா, எவல்யூட் ஆச்சுன்னா இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல வானத்தேற்ற அளவுக்கு ஒரு பில்டிங் கட்டுறாங்க. சோ கற்கால மனிதன் எப்போது வாழ்ந்தான் என்று ஒரு கேள்வி. அவனுக்கு பில்டிங் கட்ட தெரிஞ்சிச்சு. அவன் சொன்னா பிரிக்ஸ் இருக்குது, இந்த தார் இருக்குது, லெட் அஸ் பில்ட்னு சொன்னாங்க. அப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்துச்சு. அப்போ அப்படி யோசித்து பார்த்தா, ஞானம் என்பதை தேவன் கொடுத்திருந்தார். இவங்க வச்சிருக்கிறது எல்லாமே வந்து கற்பனை கதைகள். இப்போ வந்து நமக்கு ஒரு நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன், இந்த எலக்ட்ரானிக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்குது, உண்மைதான். ஆனா அதுக்காக எதுவுமே தெரியாம கற்கால மனிதர்கள் மிருகங்களைப் போல வாழ்ந்தார்கள் என்று சொல்வதோ, மிருகங்களில் இருந்து வந்தார்கள் என்று சொல்வதோ வேதத்திற்கு முரணானது. அப்ப நம்முடைய விசுவாசம் என்ன சொல்கிறது? ஞானம் உள்ள தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், ஞானமாக படைத்தார், மனிதனுக்கு ஞானத்தையும் கொடுத்திருந்தார். இதான் நம்ம பைபிள்ல பாக்குறோம். இதை நம்ம எப்படி அறிந்து கொள்கிறோம்? விசுவாசத்தினாலே அறிந்து கொள்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து ப்ரூஃப் இல்ல. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட வரலாறை தேவன் கொடுத்திருக்கிறார். வம்ச வரலாறு கூட நமக்கு கரெக்டா கொடுத்திருக்கிறாங்க. ஆதாமுக்கு அப்புறம் யாரு யாரு யாருன்னு வரிசையா நமக்கு வருட கணக்கோட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா நம்முடைய விசுவாசம் வேத வசனத்தின் அடிப்படையில இருக்கிறது. அவைகளை நாம் காணவில்லை, ஆனா அதை குறித்து நாம் நம்புகிறோம். ஒருவேளை இந்த காரியத்தை கூட நம்ம கண்டிருக்க முடியும். இப்ப நீங்க வந்து விசுவாசம் சொல்லும் போது இங்க ஆபேலை பத்தி பேசுவோம். ஆபேல் வந்து ஆதாம பார்த்திருக்கிறாரு. ஒருவேளை இந்த ஃப்ளட் வந்தப்போதான், அந்த நோவாவினுடைய ஜலப்பிரளயம் வந்த போதுதான் ஏதேன் தோட்டம் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா ஏதேன் தோட்டம் இருக்கிறத கூட ஆபேல் பார்த்திருக்கலாம். அப்போ காணப்படாதது எது? இன்னும் கொஞ்சம் டீப்பா போக முடியும். ரைட்? ஓகே. அதே மாதிரி ஒண்ணு நம்பப்படுகிறது, இது ஒண்ணு காணப்படாது. காணப்படாதது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து எதிர்காலத்துல வரக்கூடிய பரலோகத்தை குறித்ததான சில நம்பிக்கைகள்.
இது எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விசுவாசத்தினுடைய அடிப்படை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆதாம் கிட்ட ஜீசஸ் வந்து ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அதுதான் காஸ்பல். அந்த ஸ்திரீயின் வித்து யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே பேசியாச்சு. சோ காஸ்பல் இஸ் தேர். சரி, ரைட். இப்போ இதுதான் இவருடைய அடிப்படை அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப விசுவாசம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, அது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறது என்னது? தேவன் வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார், தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவருடைய குணாதிசயங்கள் இதுதான். இதெல்லாம் நம்பப்படுகிற காரியங்கள். காணப்படாதவைகள் நமக்கு ஏதோ நிறைய ப்ராமிசஸ் கொடுத்திருக்காரு, நம்ம எதையுமே பார்க்கல. ஆபிரகாம் எல்லாம் பத்தி சொல்லும் போது அவர்கள் தூரத்திலே கண்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். விசுவாசத்தின் கண்களினாலே அவங்க தூரத்துல பார்த்தாங்க, ஆனா அதை பத்தி ரொம்ப நிச்சயமா இருந்தாங்க. அப்ப இந்த ரெண்டு காரியம், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார், இந்த ரெண்டு பாட்டும் தான் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும். இதத்தான் விசுவாசம் சொல்லி இருக்குது. இந்த விசுவாசம் யாரிடத்தில் இருந்ததோ அவர்கள் பழைய ஏற்பாட்டில் நீதிமான்களாக மாற்றப்பட்டார்கள், நற்சாட்சி பெற்றார்கள். இதுதான் ஆதியாகமத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். நீங்க ஆதியாகமத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த விசுவாசம்ங்கிற வேர்ட் எல்லாம் அங்க ஆபேல் கூட சேர்த்து யூஸ் பண்ணல. இதை எங்க யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஜீசஸ் வந்து காஸ்பல்ஸ்ல ஜீசஸ் சொன்னதா ரெக்கார்ட் ஆகும் போதுதான் இந்த காரியங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்ப அவர் தான் சொல்றாரு, நீதிமானாகிய ஆபேலுடைய ரத்தத்தில் இருந்து அப்படின்னு இயேசு கிறிஸ்துடைய வாயில இருந்து அந்த வார்த்தை வருகிறது. அப்ப இங்க பலியை 2 பேரும் செலுத்தினாங்க. இதுக்கு நம்ம நிறைய காரணங்கள் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வேதத்திலிருந்து நம்ம எடுக்கும் போது ஆபேலுடைய இருதயத்திலே விசுவாசம் இருந்தது என்றும் காயினிடத்தில் இல்லை என்பதையும் தான் தேவன் சொல்லுகிறார் நமக்கு. அப்போ ஆபேலுடைய அந்த காணிக்கை தேவன் ஏன் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லாச்சுன்னா, அதுக்கு காரணம் விசுவாசம். அப்போ நம்ம நேத்து பார்த்தோம் விசுவாசத்தின் கிரியைகள் அப்படின்னு பார்த்தோம். அப்ப விசுவாசத்தின் காரணமாக ஆபேல் செலுத்தின பலி, காயின் பலியை செலுத்தினான், அவனிடத்துல விசுவாசம் இருந்ததா என்பதுதான் அங்க கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. இதுதான் நம்ம அங்க பார்க்கக்கூடிய ஒரு காரியம். விசுவாசத்தினால் தான் இங்கே அவன் நீதிமான் என்று சொல்லி அவன் சாட்சி பெற்றான். பிரதர், யாரோ ஒருத்தருடைய போன் சவுண்ட் இடையில வருது, கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுனா, தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற வேண்டுமானால் அதற்கு அடிப்படை விசுவாசம். அது ஆபேல் கிட்ட இருந்தே ஆரம்பிக்குது அப்படின்னு பாக்குறோம். ஆபேலுடைய காணிக்கை தேவனுக்கு உகந்த காணிக்கையாக இருக்க வேண்டுமானால் அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய விசுவாசம். அப்ப ஆபேல் காயின் இடத்துல என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசுவாசம் இல்லை. 2 பேரும் காணிக்கை கொடுத்தாங்க, 2 பேர்கிட்டையும் கிரியை இருந்தது. ஒரு கிரியை விசுவாசத்தினாலே வந்தது, இன்னொரு கிரியை விசுவாசம் இல்லாமல் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு யாரு சாட்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மனிதர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவே இதை அவருடைய வாயினால சொன்னதுனால தேவனே சாட்சி கொடுத்தார். அந்த ஆபேல பத்தி இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விசுவாசத்தின் காரணமாக நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு பாக்குறோம். அததான் நம்ம வந்து மத்தேயு 23:35 இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல், நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் அங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்போ அவர் வந்து இந்த பரிசேயர்கள்ட்ட அவர் வந்து இந்த பேசிட்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. அப்ப ஆபேலை அவர் நீதிமான் என்று சொல்லிவிட்டார். இந்த பரிசேயர் சதுசேயர் இவர்களை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நீங்க வந்து இப்படி கொலை பண்ணுவீர்கள், யார? தேவ பக்தி உள்ளவர்கள் எல்லாம் நீங்க கொலை பண்ணுவீங்க, அதனால எல்லா நீதிமான்களுடைய ரத்தப்பழியும் உங்க தலையில வரும் அப்படின்னு நீங்க அவர் சொல்றாரு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இருந்த சந்ததியை யாருக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்குன்னா, அவிசுவாசிகளாக கொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. அவர்கள் யாரை கொலை செய்வார்கள் என்றால் நீதிமான்களை கொலை செய்வார்கள். அந்த நீதிமான்களுக்கு ஒரு அடையாளமாக இங்க ஆபேலை கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த ஆபேலும் காயினும் போலதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் ஆகிய விசுவாசிகளும் அவிசுவாசிகளாகிய இந்த வேதபாரகர் பரிசேயர்களையும் நம்ம அந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப நீதிமானாகிய ஆபேல் விசுவாசத்தினாலே. அடுத்ததுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த 5வது வசனத்துல ஏனோக்க பத்தி பாக்குறோம். இந்த ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுக்கு பின்னால் உள்ள சீக்ரெட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது, ஏன்னா அது சொல்லப்படவில்லை. ஆனா அவன் தேவனுக்கு பிரியமானவன்
பாருங்க, தேவனுக்கு பிரியமா இருந்ததுனாலதான் அவனை எடுத்துக்கிட்டாருங்கிறத நம்ம அசியம் பண்ண முடியும். அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தான், அவன் காணப்படாமற் போனால் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி பெற்றிருந்தான். என்ன சாட்சி பெற்றிருந்தான் பாருங்க, தேவனுக்கு பிரியமானவன். அப்போ அவன் தேவனுக்கு பிரியமானவனா இருந்ததற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த வசனத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவனுக்கு இருந்த விசுவாசம். அப்ப அவன் என்ன, ரெண்டு காரியத்தை பார்த்துக்கோங்க. தேவனை விசுவாசித்தான், எதிர்காலத்துக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த சுவிசேஷத்தின் வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, பலியினாலே இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஒரு நாள் ஸ்திரீயின் வித்து வந்து, அந்த ஸ்திரீயின் வித்து யாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டீடைலா தெரியாது. ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஏதோ ஒன்றை செய்து விடுவார். தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதன் மூலமாக நம்ம பாவம் இல்லாத நிலைமைக்கு போக முடியும். இதுதான் விசுவாசத்துக்கு அடிப்படை. இந்த விசுவாசம் ஏனோக்கிடம் இருந்தது. அப்ப அவன் வாழ்க்கையில் அவன் செய்த எல்லா காரியங்களுமே எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்திருக்கிறான். அப்ப அதனுடைய அடிப்படையில அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்கிறான். அப்ப பாருங்க, தேவனிடத்துல நற்சாட்சி பெற வேண்டுமானால் விசுவாசம் வேண்டும். நீதிமான் என்று நற்சாட்சி பெறுதல். அப்ப நமக்கு ஸ்டேட்டஸ், நீதிமான்கிற ஸ்டேட்டஸ், அதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டா விசுவாசம். விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் சொல்லியிருக்கு. அப்படின்னா தேவன் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். சரியா? ஓகே, ரைட். இங்க தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அப்படியே யோசித்து பாருங்களேன். நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும், நம்ம நீதிமானாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம கையில இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் விசுவாசம். நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு மட்டும் விசுவாசம் உரியது அல்ல, பழைய ஏற்பாட்டிலும். அது எங்க இருந்துன்னு கேட்டாச்சுன்னா, ஆதி ஆகமத்துல ஆதாம்ல இருந்து ஆரம்பிச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். எல்லாருக்குமே இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு ஏற்ற கிரியையாக இருந்திருக்கிறது. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அது ஆதாமா இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய கடைசியில பிறக்க போற குழந்தையா இருந்தாலும் சரி, விசுவாசம் அடிப்படை. அப்ப இந்த விசுவாசத்தினால என்ன கிடைச்சிச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆபேல் நீதிமானாக்கப்பட்டான், ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். பாருங்க, ரெண்டு நல்ல காரியங்கள். நீதிமானாக்கப்பட்டான், பிரியமானவன். நமக்கு முன்னால் இருக்கிற கோல் என்ன? நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களாக, நீதிமான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்ப நம்ம இடத்துல இருக்க வேண்டியது இந்த விசுவாசம். ஒருவேளை நம்ம சொல்ல போனா, விசுவாசத்திற்கு நம்முடைய இந்த காலத்து என்ன சொல்றது, இறையியலாளர்கள், தியாலஜின்ஸ் எல்லாம் நல்ல முக்கியத்துவம் தராங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். ஆனா என்ன அப்படின்னா, இந்த விசுவாசத்துக்கு ஒரு சரியான டெபினிஷனை மட்டும் இவங்க கொடுக்க தவறி விடுகிறார்கள். இதுதான் ஒரு பிரச்சனை. விசுவாசங்கிறது ஏதோ ஒரு நாள் நான் நம்பினேன் என்று சொல்லிவிட்டு நடந்து விடுவது அல்ல. அதான் நம்ம நேத்து காரியத்துல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து பார்க்க போறோம். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாக இருப்பது ஒரு முடியாத காரியம். அப்ப கட்டாயம் என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, அப்ப நம்ம என்ன இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் விசுவாசத்தினாலதான் அவங்க நீதிமான் ஆக்கப்பட்டாங்க, தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற்றார்கள். அப்ப அடிப்படை நியாயப்பிரமாணமும் பலிகளும் அல்ல. அப்ப நியாயப்பிரமாணம் பலியும் எதுக்கு அப்படின்னா, அது பின்னால பார்ப்போம். அப்போ அடிப்படை விசுவாசம். அப்ப விசுவாசம்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டாச்சுன்னா, அது தேவன் மேல் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்ப சுவிசேஷம் முதல்ல யாருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு? அவங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும்? சுவிசேஷத்தை விசுவாசித்திருக்க வேண்டும். அவங்க எப்படி கேட்டாங்களா? விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அதனால அவங்களுக்கு அது பயன் இல்லாம போயிருச்சு. அப்ப நமக்கும் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நம்மளும் விசுவாசம் இல்லாமல் கேட்டால் அது நமக்கும் பிரயோஜனப்படாது. இதுதான் நம்ம வர்றது. அப்ப விசுவாசம் என்பதை இப்ப டிஃபைன் பண்ண வேண்டிய இன்னொரு லெவல் நம்மகிட்ட இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு பாத்துருவோம். ஓகே, இதை நம்ம ஏற்கனவே கேட்ட கேள்வி. அப்ப அவர்கள் எதை விசுவாசிக்க வேண்டியதா இருந்தது? சுவிசேஷத்தை. அந்த சுவிசேஷத்தினுடைய அடிப்படை என்னது? ஆதியாகமம் 3:15, ஸ்திரீயின் வித்து உன்னுடைய தலையை நசுக்குவார். அதுதான் அந்த விசுவாசம். சரி, அவங்க எதை விசுவாசிக்காம போனாங்க? அப்ப கண்டிப்பா எதிர்காலத்திலே அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு தேவனுடைய குமாரன் வருவார் என்பதை அவர்கள் விசுவாசிக்காமல் போய்விட்டார்கள். இதுதான் அடிப்படையில இன்னும் கொஞ்சம் அதை வேற மாதிரி சொல்லாச்சுன்னா, தேவன் மேல் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் படைத்தவராகிய தேவன்
அந்த தேவனுடைய குணாதிசயங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாமல், பாருங்க, தேவனை விசுவாசிக்கணும்னா முதல்ல தேவனை யார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் தேவனுடைய குணாதிசயங்களை பத்தி எல்லாம் நம்ம பிரசங்கங்கள்ல பேசிட்டே வர்றோம். இந்த தேவனை அவர்கள் அறியவில்லை, சரியான அறிய வேண்டிய முறையில அவங்க அறியல, அதனால அவங்க விசுவாசிக்கல. ஏன் அறியல நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அடிக்கடி இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்நிய தேவர்களுக்கு பின்னால போயிருவாங்க. கண்ணுல பாப்பாங்க, ஓகே அவங்க எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்ணுவோம். இவங்களுக்கு உண்மையான தேவனுடைய குணாதிசயங்கள் தெரிந்திருந்தால் இவர்கள் இப்படி போயிருப்பார்களான்னா போயிருக்கவே மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, தேவனை குறித்த அறிவு இல்லை. அறிவினுடைய இல்லாமையினுடைய விளைவு என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவர்களுக்கு தேவன் மேல் விசுவாசம் இல்லை. அதே மாதிரி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேலும் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. இதான் அடிப்படை. அப்ப நம்ம என்ன விசுவாசிக்கணும்? தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வாக்கு தத்தம் நான் சொன்ன உடனே அங்க ஒரு பெரிய தவறான ஒரு காரியம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நியூ இயர் வந்தா, மாச தொடக்கம் வந்தா உடனே எல்லா சர்ச்சிலையும் ஒரு வாக்கு தத்தம், அப்புறம் அதுக்கு ஒரு கார்டு போட்டு கிளிச்சோசி மாதிரி ஒரு கார்டு எடுத்து அதை பத்தியே யூடியூப்ல ஏகப்பட்ட பிரசங்கங்கள் இருக்கு. கார்டுல என்ன வசனம் வந்துச்சு, ஆண்டவர் எப்படி எனக்கு நிறைவேற்றினாரு, இப்படி மாசம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாரும் ஒரு வாக்குத்தத்த வசனம் போடுறாங்க. அது ஒரு பெரிய மெசேஜ். அதுக்கு எல்லா சபைகளும் திறந்திருக்கு. பிரைஸ் லார்ட், நம்ம சபை அந்த மாதிரி ஒரு தவறான காரியத்துக்குள்ள போல. அந்த விசுவாசத்தை பற்றி நம்ம இங்க பேசவில்லை. அப்படின்னா நம்ம என்ன பேசுறோம் அதை நம்ம பாத்துக்குவோம். ஓகே, இந்த பாருங்க, விசுவாசத்தை பத்தி அவர் 2வது வசனத்துல பேசினாரு. தேவன் ஒருவர், அவர் என்ன சொன்னாரு? காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமும் என்று 2வது வசனத்துல சொன்னாரு. இப்ப நம்ம 6வது வசனத்துல வந்து பார்க்கும்போது திரும்ப ஒரு ரிப்பீட்டேஷன் வருது. இங்கே 2 காரியம் வருது. ஒண்ணு பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் உண்டு. அவர் உண்டுன்னு சொன்னோடனே ஆமா ஆமா தேவன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்ல. அவருடைய குணாதிசயங்கள், அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவருடைய சமூகத்துக்கு நான் வரும்போது எந்த பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் நான் வர வேண்டும், அந்த அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. அப்ப தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். நம்ம தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றால் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்கள் அவைகளையும், இந்த 2ஐயும் தான் நான் அந்த கம்பாரிசன்ல கொண்டு வந்துட்டு இருக்கிறேன், விசுவாசிக்க வேண்டும் தான் அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இப்ப நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து இப்போ எபிரேயர் நிருபத்தினுடைய இந்த 11வது அதிகாரத்தை பார்க்க போகும்போது இவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது, அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் என்ன சொல்ல போகிறார் என்று சொன்னால், அவர் இதைத்தான் அங்க சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு? எப்படி அவங்க தேவனை விசுவாசித்தார்கள், எப்படி அவர்களுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசித்தார்கள், இந்த 2ஐயும் அவர்கள் விசுவாசிப்பதன் மூலமாக அவர்களுடைய கிரியைகள் எப்படி இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசம் என்று சொல்லிவிட்டு மனதளவிலே நம்பினார்கள், அவங்க நம்பிக்கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லல. அது அவருடைய வாழ்க்கையில என்ன விளைவை கொண்டு வந்தது அப்படிங்கறத நம்ம இந்த 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். அப்ப விசுவாசத்தின் கிரியைகள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப நான் பேசிட்டு இருந்தேன், இது நானா சொல்றேன்னா இல்ல வசனத்தின் அடிப்படையில சொல்றேன்னா அப்படிங்கிறதுக்கு தான் நான் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பாக்குற வசனத்தை கொண்டு வருகிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். இந்த வசனத்துல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. அழைத்தவர் யார்? தேவன். அவர் என்ன செய்யணும்? அறிகிற அறிவு நமக்கு தேவை. இந்த அழைத்தவரை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருந்ததானால், அப்படின்னா உலகங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டது, அப்ப உண்டாக்கின அந்த தேவன், அந்த தேவனுடைய குணாதிசயங்கள், அதை அறிகிறது, அதை விசுவாசிப்பது, அப்படிதான் அந்த பேசிக் அங்க வருது. ரைட். அப்ப ஏன் அவங்க அதிலையும் கிளியரா சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு காரணம் சொல்றேன். ஓகே, இந்த அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், பூமியில வாழும் போது நம்ம தேவனோடு கூட வைத்திருக்கிற இந்த உறவுக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளினதும் அன்றி, பாருங்க, நமக்கு எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனுக்கும் நம்ம பூமியில இருக்கும் போது தேவன் மேல் வைத்திருக்க வேண்டிய அன்புக்கும் உறவுக்கும் அடிப்படையான எல்லா காரியங்களையும் நமக்கு தரக்கூடிய வல்லமை எங்கே இருந்து வரும் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவினாலே வரும். இதான் முதல் பாயிண்ட். இது விசுவாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட் பாத்தீங்கன்னா,
இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அழைத்தவரை அறிகிற அறிவு, வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொள்கிற அந்த விசுவாசம். அப்ப 2 காரியம் இருக்குது. ஒண்ணு, தேவன் மேல் உள்ள விசுவாசம், தேவனுடைய வார்த்தைகள் இல்லைன்னா வாக்கு தத்தங்களின் மேல் உள்ள விசுவாசம். இது 2யும் தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் தேவையான ஒரு காரியம். சரி, இது அப்படி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு ஒரு தெளிவை தரும். அப்ப ஏன் அவங்க வந்து என்ன நம்ம காண்கிற இந்த பூமியானது தேவனால் படைக்கப்பட்டது அப்படிங்கிறத, என்னது உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் காணப்படாதவைகள் உருவாக்கப்பட்டெல்லாம் நம்ம காணப்படாதவைகள் இருந்து உருவாக்கப்பட்டது இப்படிலாம் அவங்க சொல்லிட்டு வராங்களே என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இங்க நம்ம எபிரேய நிருபத்தினுடைய ஆரம்ப வசனம் நமக்கு சில காரியங்களை சொல்லுது. பூர்வ காலங்கள்ல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும், அதாவது பார்ட் பை பார்ட் இல்லைன்னா லிட்டில் பை லிட்டில் இன் டிஃபரெண்ட் மோட்ஸ், வெவ்வேறு வகையான காரியங்கள் தீர்க்க தரிசனம் மூலமாக இல்லைன்னா ஏதோ ஒரு வெளிப்படுத்தல் மூலமாக, ட்ரீம்ஸ் மூலமாக, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிதாக்களுக்கு திருவுளம் பட்டின, அது என்ன வார்த்தை அப்படின்னா சொன்ன, சரியா, ஓகே, ரிவீல் பண்ணின, வெளிப்படுத்தின தேவன். அப்போ ஆதி காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப நாட்கள்ல இன்னைக்கு நமக்கு தெரிகிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். ஒரு நாள் ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார். அது யாரு அப்படிங்கறது கூட அவங்களுக்கு எவ்வளவு தெளிவா தெரியும். ஸ்திரீயின் வித்து, ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒரு கமெண்ட்ரியில வாசித்தேன். காயின் பிறந்த போது காயின் அப்படிங்கிறதுக்கு ஏதோ கொடுக்கப்பட்டவன் அப்படின்னு ஒரு மீனிங். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஏவாள் வந்து இவர் தான், இப்போ காயின் தான் அந்த ஸ்திரீயின் வித்து அப்படின்னு அவர் யோசித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வர்றாங்க அந்த பேருடைய அர்த்தத்தை வச்சு. அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா புரியல. ஆனா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தேவன் சொன்னார், சொன்ன தேவன் பொய்யுரையாத தேவன், அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் தான் அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு. அப்போ பூர்வ காலங்கள்ல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக நம்முடைய பிதாக்களுக்கு வெளிப்படுத்தின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அவங்களுக்கு பங்கு பங்கா வகை வகையா வந்துச்சு, நமக்கும் வந்திருக்கு. அது யார் மூலமாக வந்திருக்கிறது அப்படின்னா, குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு வந்திருக்கு, முழுமையாக வந்திருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லைன்னா இந்த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெளிப்படுத்தல் வருது. அப்போ பாதிதான் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணணும்? அதை அவங்க விசுவாசிக்கணும். முழுசு வெளிப்படுத்தப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்? முழுசையும் விசுவாசிக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார் என்று சொன்னால், அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை அவங்க விசுவாசிக்கணும், நமக்கு எவ்வளவு தெரியுமோ அதை நம்ம விசுவாசிக்கணும். இதுல என்ன அடங்கி இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒண்ணு தேவனை பற்றிய காரியங்கள், இன்னொன்னு வாக்குத்தத்தத்தை பற்றிய காரியங்கள். அவங்களுக்கும் தேவனை பற்றி தெரியும், நமக்கும் தேவனை பற்றி தெரியும். அவங்களுக்கும் வாக்குத்தத்தங்கள் தெரியும், நமக்கும் வாக்குத்தத்தங்கள் தெரியும். அவங்களுக்கு குறைவாக தெரியும், நமக்கு நிறைவாக தெரியும். அப்படின்னா ஒரு விசுவாசிக்கு இந்த 2 காரியங்களும் அடிப்படை. அப்ப தேவன் வந்து சொல்லாத ஒண்ணு அவங்ககிட்ட கேட்க போறது இல்ல, அவங்களுக்கு என்ன வெளிப்படுத்தி இருந்தாரோ அதைத்தான் அவர் அவர்களிடத்துல கேட்க போகிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகே, இந்த ஸ்கிரீன்ல நான் இங்கிலீஷ்ல போட்டிருக்கேன். இது வந்து ஒரு வெப்சைட்ல இருந்து நான் எடுத்த கண்டென்ட், அப்படியே நான் போட்டிருக்கிறேன். இதை வாசித்துறேன், தமிழ்லயே நான் சொல்லிடுறேன். What has changed through the ages is the content of a believer's faith. இந்த காலங்களில், அதாவது நம்ம ஒரு 6000 வருட வரலாறு சொல்றோம் இல்லையா, ஆதாம்ல இருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும், இந்த காலகட்டங்களில் எது மாறியது என்று சொன்னால், தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கான முறை மாறவில்லை, அது விசுவாசம் மட்டுமே. விசுவாசத்தினால் தான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசத்தினால் தான் நான் நீதிமான் ஆக்கப்பட முடியும், விசுவாசத்தினால் தான் நான் தேவனுக்கு பிரியமாக மாற முடியும். அந்த மெத்தட் மாறல. ஆனா என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எதை விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கண்டென்ட் அது வந்து காலங்காலமாக மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகத்தான் வந்தது. இப்போ கடைசி காலம், நம்ம கடைசி காலம் சொல்லும்போது நிறைய பேர் இந்த 2000 வருஷம் வந்த உடனே கடைசி காலங்கிறாங்க. இல்ல, கடைசி காலங்கிறது பெந்தெகோஸ்தே நாள்ல ஆரம்பிச்சிருச்சு, இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல நமக்கு முழுமையான ஒரு வெளிப்பாடுதலை தேவன் கொடுத்து விட்டார். ஓகே, ரைட். God's requirement of what must be believed is based on the amount of revelation he has given mankind up to that time. அது இப்போ நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா, நமக்கு எவ்வளவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது அவ்வளத்தையும் நம்ம வந்து விசுவாசிக்க கடமைப்பட்டவர்கள். ஆபிரகாமுக்கு எவ்வளவு வெளிப்படுத்துதல் இருந்ததோ அதை விசுவாசிப்பதற்கு அவர் கடமைப்பட்டவர்.
ஆதாமுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை விசுவாசிப்பதற்கு அவர் கடமைப்பட்டவர். இதுதான் ரிக்வயர்மெண்ட். அப்போ அந்த தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவங்களுக்கு என்ன தேவன் வெளிப்படுத்தி இருந்தாரோ அதை அவங்க விசுவாசித்தால் அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். சரியா? ஆனா ஜெனிசிஸ் 3:15 ஆதாமும் ஏவாளும் மட்டுமே இந்த உலகத்தில் இருந்த போதே ஸ்திரீயின் வித்து என்கிற ஒரு சுவிசேஷத்தை ஆரம்பித்து வைத்து விட்டார் தேவன். அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து நிறைவேறுதலாக வந்தார். ஆனால் அதனுடைய ஆரம்ப தீர்க்க தரிசனம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வாயிலிருந்தே சொல்லப்பட்டு விட்டது ஆதாம் ஏவாளுக்கு சுவிசேஷம். அப்படின்னா அதுக்கு தொடர்ந்து வந்த எல்லா காலத்திலும் அது தெரியும். நம்ம மோசை பத்தி எல்லாம் படிக்கும்போது அவர் யோசிப்பார், இந்த அரண்மனையில இருக்கக்கூடிய எல்லா காரியங்களை விட எனக்கு தேவனுடைய மனிதர்களோடு கூட தீங்கு அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அதற்கு அடிப்படை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்து என்கிற இந்த சுவிசேஷத்தின் புரிந்து கொள்ளுதல், இல்லைன்னா அதன் மேல் உள்ள விசுவாசம். அப்ப தேவன் மேலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலும் உள்ள இந்த விசுவாசம் தான் ஒரு மனுஷனை டெம்பரவரி அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உலகத்தின் மகிமைகளையும் உதறி தள்ளிவிட்டு வருவதற்கு அவனுக்கு உதவி செய்கிறது. இதான் நம்ம பாக்குறோம். This is called progressive revelation. இதான் நம்ம பைபிள்லயும் சொல்லி இருக்குது. இதை யாரும் புதுசா சொல்லல. பங்கு பங்கா வகை வகையா தான் அவர் வெளிப்படுத்திட்டே வந்தாரு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் நமக்கு முழுமையாக நமக்கு தெரியும், ஓகே இவர் தான் மேசியா என்று சொல்லி. அப்ப கூட மேசியாட்ட ராஜ்யத்தை எப்ப தருவீர்னு கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாங்களே தவிர அவங்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பது புரியாமல் தான் இருந்தது. அவர் எந்த முறையில அந்த சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பது யாருக்கும் தெரியல. அவர் சிலுவையில தொங்கும் போதுதான் அது நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகே, அப்படின்னா ஓகே, இன்னொரு 1.5 நிமிஷம் இருக்குது. இது கட் ஆகிற வரைக்கும் நான் பேசிட்டே இருப்பேன். கட் ஆன உடனே தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ரீஜாயின் பண்ணிருங்க. இன்னும் ஒரு 2-3 ஸ்லைட் தான் வச்சிருக்கிறேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நான் முடிச்சிருவேன். கொஞ்சம் நிதானமா பேசணுங்கிறதுக்காக நான் உங்களை மறுபடியும் ஜாயின் பண்ண கேட்டுக்கிறேன். அதனால கட்டானா கவலைப்படாதீங்க, உடனே நீங்க ரீஜாயின் பண்ணிருங்க. ஓகே, இப்போ ஆதாம் believed the promise God gave in Genesis 3:15. ஆதாமுடைய விசுவாசத்துக்கு இவ்வளவுதான் கண்டென்ட். பாருங்க, நமக்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீங்க வாசிக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆதியாகமத்துல ரொம்ப சுருக்கமா சொல்லியிருப்பாங்க. தேவையானதை மட்டும்தான் விளக்கமா சொல்லியிருப்பாங்க. அங்க ஆதாமுக்கு எந்த அளவுக்கு இந்த 3:15 சொல்லப்பட்ட காரியத்தினுடைய விளக்கம் தெரியும் என்று நம்ம கற்பனை பண்ண முடியாது. அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட